ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். சத் சத். வேதத்துக்கு மற்றொரு பேரு சனாதன தர்மம். சனாதன மீன்ஸ் எட்டர்னல். எட்டர்னல் சொல்லும் போது அப்போ இப்போ எப்பவுமே அப்படி கூட சொல்ல முடியாது. இப்போ தியானத்துல சொன்ன மாதிரி இட் இஸ். சனாதனத்துக்கு மீனும் ரொம்ப பழைய காலம் அப்படின்னு அர்த்தம் இல்லை, காலத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம். அந்த சனாதன தர்மம் வேதம் பேசிக்கலி அந்த ஸ்ருதி மாதாக்கு கீழதான் வேற சாஸ்திரம் எல்லாமே வரும். என்ன வேதம் சாஸ்திரம் சொல்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு, ஏன்னா நிறைய படிப்போம், நிறைய கேட்போம், விதவிதமா கேட்போம். அதனால கிளாரிட்டி வரணும் தவிர கன்ஃபியூஷன் உருவாக கூடாது. ஆனா கொஞ்ச காலம் முதல்ல அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். நம்மளும் இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சரியான விதத்துல புரிஞ்சுக்கணும். அப்போ சாஸ்திரம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டு விஷயம் பேசும். ஒன்னு தர்மம் பத்தி பேசும், ரெண்டாவது பிரம்மனை பத்தி பேசும். அவ்வளவுதான் சாஸ்திரம். வேதத்துடைய பூர்வ பாகம் அப்படி கர்மகாண்டான்னு சொல்லப்படுறது இந்த தர்மத்தினை பத்தி பேசும். அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல ரிலிஜியன், ரிலிஜியஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். வேதத்துடைய அந்த பாகம் உபனிஷத்துகள் அது எல்லாமே பிரம்மனை பத்தி பேசும். அதுக்கு பேரு நம்ம பிலாசபி అని கொடுக்கணும். எப்போ ரிலிஜியன் அண்ட் பிலாசபி ரெண்டு சரியா புரிஞ்சுக்கிட்டு சரியான விதத்துல மனுஷனுடைய வாழ்க்கைக்கு கைட் பண்ணுமோ அப்பதான் அந்த சாஸ்திரத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கிறோம் அர்த்தம். வேதம் தர்மம் அண்ட் பிரம்மம் ரெண்டு பத்தி, பூர்வபாகம் தர்மம் பத்தியும் அந்த பாகம் பிரம்மன் பத்தியும். ஒன் இஸ் எ ரிலிஜியன் அண்ட் another is a philosophy. அப்படி பிராக்டிக்கல் அண்ட் தியரிட்டிக்கல். அப்புறம் இதுல எது முக்கியம் அப்படின்னு கேட்டா, என்ன ரெண்டுமே சொல்லிட்டீங்க, எது முக்கியம் எது அப்புறம் எதுனால எது அடையணுமா இது ரெண்டு சேர்ந்து போயிட்டே இருக்குமான்னு சொன்னா இல்ல. தர்மம் முதல், அதுக்கப்புறம் அடுத்த படியிலோ நீ பிரம்மன் கிட்ட வருவே. பிரம்மன் விஷயத்துக்கு வரும்போது அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத். நச்சிகேதனை கேக்குறான், யம தர்மராஜா எனக்கு அரியதன்னு சொல்லிட்டு 10 அது விஷயம் நியமங்கள் அதெல்லாம் வேண்டாம், தர்மத்துக்கு அதர்மத்துக்கு அதீதமானது ஏதாவது இருக்கான்னு அதை பத்தி பேசுங்கன்றான். கட்டோபனிஷத்துல அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத். எவ்வளவு நாள் இந்த தர்மம் அதர்மத்திலே மாட்டிக்கிட்டு அப்புறம் புண்ணியம் பாப்போம். தர்மம் அதர்மன்னாவே புண்ணியம் பாப்போம், புண்ணியம் பாப்பம்னாவே திரும்பி ஜன்மம் இருக்கு, திரும்பி ஜன்மம் இருந்தாவே கர்மம் இருக்கு. அதனால அந்த தீவிரமான முமுக்ஷு நச்சிகேதன் யம தர்மராஜன் அதி கேட்கிறான் அப்படின்னா தட் இஸ் அல்டிமேட். விஷயம் என்னன்னா பஞ்சதசில இப்போ சிருஷ்டி பிரகரணம் பாக்குறோம்.
பாகவதத்திலையும் அங்கங்க பார்த்தோம். இப்ப 5வது ஸ்கந்தத்துக்கு வரும்போது நல்ல டீடைல்டா பார்க்க போறோம். எதுக்கு இவ்வளவு இந்த சிருஷ்டி விஷயம் எல்லாம் சொல்றது, விதவிதமான லோகங்கள், அப்புறம் கர்ம காண்ட, அது இது. அதுக்கு ஒரே ஒரு நோக்கம் சாஸ்திரத்துக்கு நீ பிரம்மன், அந்த பிரம்மன் ஒரே வஸ்து, நீ ஜீவனா இப்படி கஷ்டப்படுற இந்த சரீரத்தில் இருக்கிற அவன் இல்லை அப்படின்னு நமக்கு காட்டி கொடுக்கறதுக்கு சாஸ்திரம் முன்னு வருது. அப்போ நமக்கு லட்சம் அதாவது இருக்கணும். சிருஷ்டி பத்தி சொன்னாலும் சரி, நடுவில் லோகங்கள் பத்தி சொன்னாலும் சரி, அவதாரங்கள் பத்தி சொன்னாலும் சரி, அதுலயே நம்ம மாட்டிக்கிட்டு அதுல விழுந்துட்டு போக கூடாது, அப்செஷன் ஆகக்கூடாது. பிகாஸ் லட்சார்த்தம் தத்துவமசி. ஏன்னா இப்ப இந்த சிருஷ்டி பிரகரணம் முடிஞ்ச உடனே அந்த உபதேசத்துக்கு தான் போறோம். நம்ம இன்னும் 24வது ஸ்லோகத்துல இருக்கிறோம். இவரோ 1500 ஸ்லோகங்கள் எழுதியிருக்காரு. என்னதான் சொல்ல போறாரு? அப்புறம் இங்க கதை நல்லா இருக்கு. நிறைய தேவதர்கள், காதுக்கு பின்னாடி ஒரு தேவதா, கண்ணுக்கு பின்னாடி ஒரு தேவதா. நீ சூரியனுக்கு வணங்கினா கண்ணு திருஷ்டி நல்லா இருக்கும், சூரிய நமஸ்காரம் பண்ணும். ஓகே, நல்லா ஆயிடுச்சு. எவ்வளவு நாள் நல்லா இருக்கும்? கேள்வி வரணும். ஓகே, ஜோதிஷ யாகம் பண்ணு, ஜோதிஷ ஹோமம், ஸ்வர்க்கத்துக்கு போவே. எவ்வளவு நாள்? அங்க லிமிட்டெட் தான், ரிலேட்டிவ். ஆனா அந்த ரிலிஜியஸ்லயே இருக்கிற மக்களுக்கு இந்த கர்மா முக்கியமா, அது இது இல்ல கேட்டு என்ன சாஸ்திரம் ஒழுங்கா கேட்காம இருக்கும்போதும் அது மேல ஸ்ரத்த இருக்கணும். சாஸ்திரம் அப்படி விதிச்சு இவனுக்கு ஏதாவது இப்படி ஒண்ணு சொல்லி கொடுத்தா முதல்ல இவனு சோம்பேறி இருக்கிறான். தாமசிக குணத்துல வெளியே வரணுமா, கர்ம பண்ணு, அது பண்ணு, இது பண்ணு 10 விதிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 விட்டுட்டு வான்னு சொல்லும். ஞானத்துக்கு வந்துடும். ஏன்னா அதுதான் உனக்கு ஆத்தியந்திக சுகம் கொடுக்கும், ஆத்தியந்திக பலம். ஓகே, பாகவதத்துல அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வருது. மனுஷனுக்கு எது நம்ம இன்னும் அங்க வரைக்கும் வரல. பார்த்தோம், நம்ம தானே பார்த்தோம். பிருது மகாராஜா கதை பாக்குறோம் கடந்த வாரம். 3 இடத்துல பாகவதம் நடக்கிறது. எனக்கு அப்பப்போ மறந்து போறது எங்க என்ன கதை நடக்குதுன்னு. ஒரு இடத்துல 7வது ஸ்கந்தம், ஒரு இடத்துல 5வது ஸ்கந்தம், 6, இங்க 4ல இருக்கும். இன்னும் பார்த்தோம் போன மண்டேனுக்கு. ஒரே கேள்வி, ஜீவனுக்கு மனுஷனுக்கு எது ஆத்தியந்திக பலம்? ஓகே, அப்படின்னு அது அடைஞ்சதுக்கு அப்புறம் இனிமே எதுவுமே இல்லை. தட்ஸ் ஆல் எண்ட். அதுக்குதான் நம்ம சனத்குமார் கிட்ட உபதேசம் வாங்க போறோம். தொடங்கிட்டோம். அடுத்த வாரம் விஷயம் இன்னைக்கு 24வது ஸ்லோகத்துல பார்க்கும்போது இந்த சிருஷ்டி விஷயமே இன்னும் கொஞ்சம் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டே இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல சார்ட் மாதிரி டீடைல்டா இந்த சிருஷ்டி விஷயம் நம்ம தத்துவபோதல படிச்சத வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன். 2 ஸ்லைடு 2 போட்டோ அனுப்பிச்சிருக்கோம். ஒன்னு பேசிக்கலி இந்த சிருஷ்டி பத்தி பேசுறோமா, அது எப்படி ஹெட்டிங் வைஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி பிரம்மன்ல இருந்து அப்படின்னு ஒரு பக்கம் டெக்னிக்கல் டேர்ம்ஸோட. இப்போதைக்கு இங்க பாருங்க, ஜஸ்ட் இது ரன் த்ரூ ஒரு வாட் அப்படியே ஹெட்டிங்ஸ் மட்டும் பார்த்தாச்சுன்னு எனக்கு 24ல இருந்து 6 ஸ்லோகம் எல்லாம் நம்ம முடிக்கலாம். என்ன அதே விஷயம் தான் அங்க சொல்ல போறது. அது கொஞ்சம் சம்ஸ்கிருதத்துல சொன்ன மாதிரி வித்யாரண்ய சுவாமி புது புது பதங்கள் எல்லாம் உபயோகப்படுத்திட்டுதான் ஒரு பெரிய தத்துவபதத்துல படிச்சு இவ்வளவு பேராகிராஃப் வாட் இஸ் ஸ்தூல சரீரம்னா அங்க இவ்வளவு இருந்தா அவர் எல்லாத்தையும் கொண்டு சேர்ந்து ஒரே ஒரு 1/2 சென்டென்ஸ்ல எழுதுறாரு.
பிரம்மன் ஒரே ஒரு வஸ்து சத். ஓகே, சாட்சி சைதன்யம். அந்த பிரம்மன்ல ஏற்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு சலனம், ஒரு ஸ்பந்தனம். ஓகே, நமக்கு மனசுல ஒரு ஸ்பந்தனம் ஏற்பட்ட கனவு வருது இல்ல, அப்படி பிரம்மனுக்கு ஒரு கனவு. அப்போ என்ன ஆகும், அங்க ஒரு சக்தி உருவாகும். அந்த சக்தி பேரு மாயா. அந்த மாயாக்கு மூல பிரகிருத்தின்னு கூட சொல்லலாம். அதுல 3 குணங்கள் இருக்கும், சத்வ ரஜஸ் தமோ குணங்கள். அப்படிப்பட்ட அந்த மாயா கூட ஒரு சலனம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் இப்ப அந்த கனவு, அந்த சினிமா தொடங்கணும். அந்த சினிமா தான் இந்த சிருஷ்டி. அப்படி தொடங்கும் போது நமக்கு நார்மலா கண்ணுக்கு தெரியற, நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி விதத்துல முதல்ல அதுதான் இங்க வர்ணனம் பண்ணார். அதுக்கப்புறம் தான் இப்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் ஆகிறது. அப்போ நமக்கு புரியுற மாதிரி புரிஞ்சுக்கிறோம். முதல்ல எப்படி இந்த அங்க ஏற்பட்ட அந்த ஒரு தோற்றம், அதே பிரம்மன்லயே ஏற்படுறது. ஏன்னா மாயா பிரம்மன் விட்டு தனியா இருக்க முடியாது, பிரம்மன்லயே. அப்போ ஏற்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, ஃபர்தர் அதுல இருந்து ஏற்பட்ட இன்னொரு காட்சி, 2 ரிஃப்ளெக்ஷன் புறப்படுறது. ஓகே, அதுல முதல் குணங்கள் பத்தி பார்ப்போம். அப்பதான் நம்ம பாடிக்கு நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியும். படிச்சு முடிச்சதா, சத்துவ குணத்தினால 5 பஞ்ச மகாபூதங்கள் உருவாகின. சத்துவகுணத்தினால செப்பரேட் ஈச் சத்துவகுணத்துல ஈச் எலிமெண்ட் பஞ்ச மகாபூதத்துல வந்து அதுக்கு ஒரு குணம், ஆகாசம், ஆகாசத்துக்கு சப்த குணம், எல்லாமே சத்துவம். ஆனா அந்த 5 சேர்ந்து மனோபுத்தி சித்தங்காரம் ஆயிடுச்சு. 5 தனித்தனி சேர்ந்து 5 ஞானேந்திரியங்கள் ஆயிடுச்சு. ஈஸி புரியுறதா? சத்துவகுணம் எடுத்துக்கிறோம். இப்போ 5 ஞானேந்திரியங்கள், 5 அதுக்கு வேண்டிய குணங்கள், கேட்கறது பாக்குறது. அந்த 5 காம்பினேஷன் நீ கண்ட்ரோல் பண்றதுக்கு, அதை அனுபவிக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கணும் இல்லையா? மனோபுத்தி சித்தகங்காரம்னு ஏற்பட்டுச்சு. இதுக்கு ஒரு பேரு கொடுக்கணும். நார்மலா சொன்னா இது வந்து லிங்க சரீரம், சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்றோம். கடந்த வாரம் அந்த லிங்கத்துக்கு அர்த்தம் சொல்லுங்க. லிங்கம்னா ஒரு சிம்பல் அர்த்தம். அதுக்கப்புறம் ரஜோகுணத்துல வந்து டெக்னிக்கல் டர்ம் இங்க ஸ்லோகத்திலே வரும், அதனால நான் இப்ப சொல்லல. முதல்ல சிம்பிளா இப்படி வரும். ரஜோகுணத்துல வந்து 5 கர்மேந்திரியங்கள், அப்புறம் பஞ்ச பிராணங்கள் ஆக்டிவிட்டி இல்லையா? ரஜோகுணத்துல வந்து அந்த 5 ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த 5 கண்ட்ரோல் பண்றது பிராணம். இங்க அப்போ மனோமய கோஷம், நம்ம பஞ்சகோஷம் படிச்சோம், இங்கேயும் பஞ்சகோஷம் பத்தி பேச போறாரு. இங்க வந்து மனோமய கோஷம் 5 ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பிராணமய கோஷம், சத்வகுணம், ரஜோகுணம். இப்போ லெப்ட் அவுட் இஸ் தி தமோ குண. இந்த தமோ குண கிட்ட வரும்போது மட்டும்தான் ஒரு மிக்சர், கலப்படம், ஓகே, அடல்ட்ரேஷன் நடந்துச்சு தமோ குணத்துல மட்டும். அது எப்படி நடந்தது, அதுக்கு பேரு தான் பஞ்சீகரணம். அந்த நான் அனுப்பிச்ச சார்ட்ல கீழே போர்ஷன் இருக்கும். அந்த பஞ்சீகரணத்துக்கு இங்கிலீஷ்ல பேரு கிராசிபிகேஷன். இதெல்லாம் 2-3 வாட்டி இப்போ தத்துவபோதல கேட்போம், இப்ப திரும்பி கேட்கிறோமா, அப்பப்ப நடுவில் கேட்கும்போது இப்ப கொஞ்சம் கிளாரிட்டி வருது. இது இவ்வளவுதான், 5-10 வாட்டி கேட்டுக்கிட்டு புரிஞ்சுக்கணும், புரியணும். நேம்ஸ் எல்லாம் விட ஞாபகம் இருந்தன்னு வச்சுக்கோங்களேன், தியான பிரக்ரியா நம்ம சிந்தனை பண்றதுக்கு உதவியா இருக்கும்.
அதனால நம்ம சொந்தக்காரன் அவங்க எல்லாரும் ஒரு 10 பேர் 20 பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேருக்கு ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படியே இதுல இருந்து இது வந்தது என்னன்னு நிறைய வாட்டி படிச்சு கேட்டுட்டு வரும். கிராசிபிகேஷன் பத்தி இது முன்னாடியும் சொல்லிருக்கோம், ஜஸ்ட் ஞாபகப்படுத்துக்கிறோம். யாராவது தத்துவபோத கிளாஸ் வரலன்னு இங்க கவனிச்சுக்கிறது. இப்போ ஆகாசம் இருக்கு, அது தனியா ஒரு எலிமெண்ட். அது என்ன பண்ணும், ரெண்டா டிவைட் ஆகும், 2 halves. ஓகே, பஞ்சகரணம் சிம்பிள். அப்படி ஷார்ட்டா பார்த்து அப்புறம் உங்களுக்கு புரியும். அந்த பாதி அப்படியே இருக்கும், இன்னொரு பாதி இருக்குல்ல, அது 4 பாகங்க பிரிகிறது. அப்படின்னா 1/8 அது. ஓகே, 4 பாகம் பண்ண என்ன பண்ணும், 4த்துமே அடுத்த 4 பஞ்சபூதங்களுக்கு கொடுக்கறது. எல்லாரும் பரிமாறிக்கிறாங்க. அப்பப்போ பிக்னிக் அப்படிலாம் போன எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுறோம். அந்த மாதிரி அது கொஞ்சம் இருக்கு. அதே மாதிரி இப்போ எல்லா பஞ்சபூதம் என்ன பண்ணிச்சு, சரி நீ கொடுத்த இல்ல நானும் கொடுக்குறேன், இதையும் பாதி அப்படியே வச்சுக்கிட்டு பாதி கொடுத்து, பாதி இல்ல 1/4. ஸோ இப்படி எல்லாம் கால்குலேட் பண்ணா மொத்தம் டோட்டலா பார்த்தா இது ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா அதுல இருந்து எடுத்தாச்சு, இதுல இருந்து எடுத்தாச்சு, இட்ஸ் காட். பட் இட்ஸ் மிக்சர் நவ். இதுக்கு பேரு தான் கிராசிபிகேஷன் ஆர் பஞ்சீகரணம். இன்னும் பெருசா இல்ல, அவ்வளவுதான், மிக்ஸ் ஆகி. அப்படி அதுல இருந்து அப்புறம் வந்ததுதான் இந்த கிராஸ் வேர்ல்ட். கிராஸ் வேர்ல்டுன்னா இன்க்ளூடிங் நம்ம சரீரம், அநேக சரீரங்கள், தேவதா சரீரம், அப்புறம் அதுக்கு வேண்டிய சுத்தி இருக்கிற எல்லாமே, ஆல் த கிராஸ் வேர்ல்ட் இன்க்ளூடிங் அவர் பாடி. திஸ் இஸ் கிராஸ் வேர்ல்ட். அவ்வளவுதான். இப்ப 3 குணங்கள் 3 விதமான விஷயம் வந்துச்சு இல்ல. இது எல்லாத்துக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான் இப்போ இன்னைக்கு பாக்குறோம். ஆல்ரெடி சொல்ல தொடங்கிட்டார். எப்போ இந்த பரபிரம்ம ஈஸ்வரன், சாரி பிரம்மன் கான்சியஸ்னஸ் ரெண்டா இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகி, இது டாப், அது இண்டிவிஜுவலா நம்மளுக்கு பத்தி சொல்லிட்டோம். ஆனா இங்க இண்டிவிஜுவல் అనేది இல்லை, மொத்தத்துல ஒரு டோட்டாலிட்டில சமஷ்டில வெஸ்டி. சமஷ்டினா டுகெதர். அது டுகெதரா இருக்கும் போது ஒரு கான்செப்ட், இண்டிவிஜுவலா இருக்கும் போது ஒரு கான்செப்ட், ஒரு பேரு. டோட்டல் அண்ட் இண்டிவிஜுவல். ஏன்னா நம்ம தனியா இல்லையே, இது மொத்தத்துல சேர்ந்துதான் இங்க இருக்கிறோம். என்ன இது, இந்த தனி என்ன, அந்த டோட்டல் என்ன, இதெல்லாம் எப்படி கிரியேஷன் லெவல்ல தான் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு ரெண்டுத்துக்கு தான் நம்ம 2 ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கிறோம். அவ்வளவுதான், 2 ரிஃப்ளெக்ஷன். என்ன, பரபிரம்மன்ல தோற்றம்னு சொல்லிட்டோம், தெரியப்படுறது. ஆனா இந்த தெரியப்படுறது 2 விதமா பிரதிபலிக்கிறது. 2 பிரதிபிம்ப சைத்தன்யம், பிரதிபிம்பம். இது ரிஃப்ளெக்ஷன் தான், இது ரிஃப்ளெக்ஷன் தான். இந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படி தொடங்கி முதல் இண்டிவிஜுவல் பாக்கிறோம், நம்ம விஷயம் பார்ப்போம். இண்டிவிஜுவல் ஜீவான்றோம் இல்லையா, உண்மை இல்ல, ஆனா கதை சொல்லணும். என்ன கதை இருக்கு, நமக்கு எல்லாம் இருக்கு. ஏன் இப்படி நான் வந்திருக்கேன், இந்த நான் யாரு, இப்போதைக்கு அந்த உண்மையான நானு தெரியல. நானும் இப்ப சரீரமே நினைச்சிட்டு இருக்கேன். ஏதோ இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, இந்த சரீரத்துக்கு பின்னாடி 5 கர்மேந்திரங்களுக்கு ஞானேந்திரங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சொன்னீங்க. எங்க ஏன் தொடங்கிச்சு, அதுக்கு காரணம் தான் காரண சரீரம், காசல் பாடி. ஏன் தொடங்கிச்சுன்னு கேள்வி கேட்ட ஆராய்ச்சி பண்ணு. ஏன் தொடங்கிச்சுன்னா தெரியும், தொடங்கவே இல்லைன்னு தெரியும். இப்ப தெரியாது, once you start enquiry only. ஏன் கனவு தொடங்கிச்சு தெரியல, தொடங்கிச்சு. கனவுல நினைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கனவு இருக்கா,
அதே மாதிரி சரி, மொத்தத்துல இந்த காதல் காரண சரீரம் எப்படி மாயாக்கு அனாதி இருக்கும், எப்போ தொடங்கிச்சுன்னு கேட்காதே, அது அப்படி இருக்கா இல்லன்னு முதல்ல பாரு. ஆனா முதல்ல இப்படிதான் போறோம், அப்புறம் சாஸ்திரம் போக போக அது இருக்க முதல்ல பாரு, கனவு இருக்க பாரு, அந்த நிலைக்கு வருவோம். இப்ப ஆரம்பம் எங்கன்னா என்னுடைய ஜீவனா நான் நினைச்சானு இதெல்லாம் சாஸ்திரம் நெகேட் பண்ணும். நீ ஜீவனும் கிடையாது, சரீரம் கிடையாது, ஒன்னும் கிடையாது, மண்ணாங்கட்டி ஒன்னும் இல்லை. ஒரு நாள் சுவாமி தயானந்த சரஸ்வதி சொன்னார், லேட்டர் அவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு எல்லாம் ஒன்னும் இல்லை, இப்ப பிரம்மன் தப்ப எல்லாமே மண்ணாங்கட்டி, ஒன்னும் இல்லை. காரண சரீரம், அந்த காரண சரீரத்தம் தான் என்னன்னு நமக்கு தெரியல. அதனாலதான் அந்த தூக்கத்துல போனா கூட நல்லா இருக்க தவிர தெரியல. அந்த தெரியாத ஒரு அஜ்ஞான நிலை, இதுக்கு பேரு காரண சரீரம். தொடங்கிச்சு காரணம், அதனாலதே காதல் பாடி. இதுக்கு டெக்னிக்கல் டர்ம் வந்து பிராக்ஞ. பிராக்ஞ அவனுக்கு எல்லாமே தெரியும், ஆனா அவனுக்கு தெரியல. ஏன்னா பிரகர்ஷணேன ஞானம் இருக்கிறவன் பிராக்ஞன். அது தூக்கத்துல இருந்து தெரிஞ்சுக்க முடியாது. நினைவுல கிளாஸுக்கு போய்தான் குரு சரணம் சத்குரு சரணம் சச்சிதானந்த, அந்த சச்சிதானந்தத்தினை காட்டி அதை பற்றி சொல்லி கொடுக்கிறவனு அந்த குரு தான் உனக்கு வழிகாட்டு. காட்டினா தவ பயஹரணம், இந்த உனக்கு பயம் இருக்குல்ல, இந்த பவம் சம்சார பயம் அதெல்லாம் போகும். அதோட மகிமை என்னன்னா, இந்த சாஸ்திரத்தின்னு அந்த குரு சொல்றது, அதுக்கு பொறுமையா உட்கார்ந்துட்டு இன்னொரு ஆத்மா அங்க கேட்கறது, இது ஒரு ஆச்சரியமான இது. அப்படி நடந்த குரு மகிமா சத்குரு மகிமா அவர்ணனியம், இதோடைய பவர் மகிமா வர்ணிக்க முடியாது. என்னதான் அவ்வளவு பெருசா பண்ணும் சார், வர்ணிக்க முடியாது. பிரம்மாத்மைக்ய நிதான பதம், பிரம்ம ஆத்மா, நீ பிரம்மன் ஒண்ணுதான், நீ இல்லவே இல்லை. இப்போது ஆத்மானது நம்ம பிரம்ம பரமாத்மா, உங்க ஆத்மான சின்ன ஆத்மா. நம்ம பிரம்ம ஆத்மா ஏக நிதான பதம், அந்த பதத்துக்கு ஒண்ணு கொண்டு போய் செய்யும். அதனால சத்குரு சரணத்தினை ஸ்மரணம் பண்ணிட்டேரு. பிரணமாமி சதா is the only way. காதல் பாடி. அதுக்கப்புறம் அடுத்த லெவல்ல வந்து இந்த பிராக்ஞனை வந்து இந்த சூக்ஷ்ம சரீரம் மனோபுத்தி சித்த அகங்காரத்தோடு ஐடென்டிஃபை பண்ணும் போதும், யார் ஐடென்டிஃபை பண்றது? பிரம்மன் தான். பிரம்ம சைத்தன்யமே இப்படி இப்படி வந்து இட்ஸ் என்ன சொல்றது, டிகிரேடர், இட் ஃபாலிங் டவுன், ஒன் ஸ்டெப் கீழே விழுறான், இன்னும் கீழே விழுறான். முதல்ல காரண சரீரத்துல வந்து அந்த பிரதிபிம்பம், ஓகே, என்ன சொல்லணும்னா இந்த பிரதிபிம்பம் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து தான் உண்மைன்னு நினைச்சுக்க தோணிச்சுன்னு வச்சுக்கீங்களேன். ஒரு பிரதிபிம்பம், ஒரு ரிஃப்ளெக்ஷன். சப்போஸ் நீங்க கண்ணாடி முன்னாடி போய் பாக்குறீங்க இல்லையா, ஓகே, நீங்க அப்படி இருக்கீங்க, அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து மட்டும் தனியா பேசுறது, நீங்க பேசவே இல்லை, ஆனா ரிஃப்ளெக்ஷன் பேச தொடங்கிட்டு எப்படி இருக்கும், பயந்து ஓடுவீங்க. என்ன பெய் வந்துச்சு, கண்ணாடிக்குள்ள பெய் வந்துச்சு. நீங்க ஏதாவது பண்ணாதான் அங்க சேஞ்ச் வரும். நீ கை தூக்கிட்டு அதை கை தூக்கும். இது பண்ணாம அது ஏதாவது பண்ணிச்சுன்னு வச்சுக்கீங்க. இல்ல ரிஃப்ளெக்ஷன் பார்த்தா அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு போய் நம்ம பிந்தி வைக்கல, பொட்டு கண்ணாடி நீ வச்சுக்கோங்க, நம்மகிட்ட வச்சுக்கிறோம். ஏன், நமக்கு நல்லா தெரியும் அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். இப்ப அந்த ரிஃப்ளெக்ஷன் உண்மையா பிஹேவ் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன்,
இமேஜின் பண்ணணும். என்ன வேல்யூ இருக்கு அதுக்கு? இட்ஸ் நாட் இட் ஆல் எக்ஸிஸ்டிங், பட் இட் இஸ் ஸ்டார்ட் பிஹேவிங். அதுதான் இந்த ஃபால் டவுன். ஓகே, எனிஹோ மனோபுத்தி சித்தகங்காரத்தோட்டு இந்த பிரதிபிம்பம் அதுல இருந்து வந்த ரிஃப்ளெக்ஷன் முதல்ல காரண சரீரத்துல பிராக்னா ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, இண்டிவிஜுவல் ஸ்டோரி சொல்றோம். அதுக்கப்புறம் அடுத்த படியில கீழே வந்து சூக்ஷ்ம சரீரம், சட்டில் பாடி, மனோபுத்தி சித்தத்தை ஐடென்டிஃபை பண்ண அதுக்கு பேரு தைஜசா. தைஜசா. இங்க காரண சரீரம் எல்லாருக்கும் ஒண்ணுதான், என்னது மெயின் பிரதிபிம்பம். அதனாலதான் தூக்கத்துல காமன், நோ கம்ப்ளைண்ட். தூக்கம் வரல கம்ப்ளைண்ட், தூக்கத்துக்கு போன ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. ஏன்னா காரண சரீரம் ஒண்ணுதான், அவித்யானது ஒண்ணுதான். ஆனா அதுக்கப்புறம் இங்க தைஜஸ் மட்டும் நிறைய, இதோ இத்தனை தைஜஸ், சோ மெனி மல்டிபிளிசிட்டி இருக்கு, தனித்தனி இருக்கு. அவங்க சூக்ஷ்ம சரீரத்துக்கு அவங்க ட்ரைனிங் பண்ண வேண்டி இருக்கு. ஞானம் அடையணும் நம்ம தான் கிளாஸுக்கு வரணும், தவிர நம்ம வீட்டுல நீங்க போய் கேட்டுக்கோ அப்படி வராது. சோ சூக்ஷ்ம, இதுக்கு பேர் தைஜஸ். நவ் அதர் நெக்ஸ்ட் ஐடென்டிபிகேஷன் வந்து டு த கிராஸ் பாடி. நம்ம ஸ்டோரி எவ்வளவுதான், 3: கிராஸ் பாடி, சட்டில் பாடி, காசல் பாடி. இனிமே ஹூ ஆர் யூ கேட்டு இதெல்லாம் சொல்லணும், சும்மா சொல்லக்கூடாது. உடனே டாக்டர் கிட்ட போன்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள தெரிஞ்சுக்கணும். யாராவது நான் அப்படி இப்படி பேசுற, என்னப்பா நீ என்ன, கிராஸ் பாடி, சட்டில் பாடி அண்ட் காசல் பாடி, which is nothing but the reflection and playing the drama. ஓகே, 3 வந்துச்சு. இப்போ 3வது இந்த கிராஸ் பாடிக்கு வந்த இவனுக்கு பேரு, தனித்தனி பேரு சாஸ்திரங்களுக்கு. விஸ்வ. கிராஸ் பாடியை கூட ஐடென்டிஃபை பண்ணா எனக்கு பேரு விஸ்வ. சட்டில் பாடி கூட ஐடென்டிஃபை பண்ணிட்டா தைஜசா. ஓகே, அதுக்கப்புறம் காதல் பாடியோட பிராக்ஞ. விஸ்வ தைஜச பிராக்ஞ ஸ்வரூப. இதுதான் என்னுடைய ஸ்டோரி. ஒரு பக்கம் இருக்கு சார். ஓகே, இது பேர் ஜீவான்னு கொடுங்களேன். டோட்டல் இஸ் ஈக்வல் டு ஜீவா. நவ் அதர் சைடு இது பேர் வெஸ்டி, இண்டிவிஜுவல் என்னது பயோடேட்டா. அடுத்த பக்கம் இப்போ இன்னொரு பிரதிபிம்பம் ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னோம் இல்லையா. இன்னொன்னு தனியா இல்ல, ஆக்சுவலி டோட்டலா பேசும்போது அப்படி சொல்றோம். 2 டோட்டல் காரண சரீரத்தோட ஐடென்டிஃபை பண்ண அந்த அவித்யா அங்க காரணம். அதில் பேரு அந்தர்யாமி ஆர் ஈஸ்வரா. ஆர் அந்தர்யாமி. நான் அன்சி சாட்ல அந்தர்யாமின்னு போட்டிருக்கேன். ஈஸ்வரா. அதனாலதான் சாஸ்திரம் ஜீவ ஈஸ்வர ஜெகத்து பத்தி தான் இப்போ ஸ்டோரி எல்லாம் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறோம். அது 3 பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, இது 3மே ஒன்னும் கிடையாது, இது இருக்கிறது ஒரு வஸ்து பிரம்மன்னு தெரிஞ்சு போறோம். சோ அப்ப ஈஸ்வரன் ஆல்சோ ஏ ஐடென்டிபிகேஷன் வித் த ரிஃப்ளெக்ஷன் மாதிரி. ஆனா டோட்டல் அதுக்கு பேர் சமஷ்டி. சமஷ்டி காரண சரீரத்தோட ஐடென்டிஃபை பண்ண அந்த கான்சியஸுக்கு பேரு ஈஸ்வரா. அப்புறம் டோட்டல் சட்டில் பாடி, மனோபுத்தி சித்தகங்காரம். we are talking about the now other side, total. இந்த டோட்டல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணதுக்கு பேரு ஹிரண்ய கர்ப்ப. அப்புறம் டோட்டல் கிராஸ் பாடிஸ் எத்தனை இருக்கும் அத்தனை கிராஸ் பாடிஸ் கூட எல்லாமே, நாய் பேய் பூனை எல்லாம், நர திரிய அனிமல்ஸ் எவ்ரிதிங்.
அது மொத்தம் சேர்த்து விராட். விராட் இங்க விஸ்வ தைஜசா பிராக்ஞா, விராட் ஹிரண்ய கர்ப்ப ஈஸ்வரா, டோட்டல் இண்டிவிஜுவல். ரெண்டுமே ரெண்டு ரிஃப்ளெக்ஷன் தான். இதுதான் சாஸ்திரம் சொல்லி நமக்கு புரிய வச்சு ப்ரூவ் பண்ணி நம்மளே உணரணும். உணர்ந்துட்டு இதெல்லாம் இல்ல, நான் சுத்த சைத்தன்யம் பிரம்மன், பிரம்மன்ல ஏற்பட்ட ஒரு கனவு, ஒரு தோற்றம், ஒரு டிராமா, அவ்வளவுதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண. இதுதான் டோட்டல் கிரியேஷன் பத்தி. எங்காவது கொஞ்சம் இன்னும் எலாபரேட்டடா லோகங்கள்ல அது இது சாகவத்தம்ல பார்க்க போறோம். பட் அதெல்லாம் நம்ம எக்ஸாகரேட் பண்றதுக்கு இல்ல. எது சொன்னப்ப இது ஆல் கம்ஸ் அண்டர் தி டோட்டல் மாயா கிரியேஷன் ஓன்லி. ஓகே, மாயக்கு சம்பந்தம் இல்லாம நிச்சல சத்வஸ்வ சர்வ சாட்சிபூதமா இருக்கிற அந்த பிரம்மன் தான் நீ உணரு. அதுதான் பரிகாரம் தவிர வேற எந்த பரிகாரம் இந்த அஜ்ஞானத்துக்கு, இந்த துக்கத்துக்கு, இந்த பாப புண்ணியம், தர்மம் அதர்மம், இந்த சம்சாரத்துக்கு, இந்த கன்ஃபியூஷனுக்கு வேற மெடிசன் கிடையாது. அதனாலதான் வேதம் இது இப்போ இல்ல அப்ப இல்ல, எந்த யுகத்திலோ எந்த மகாபாரத பாகவதத்திலோ கதை பார்த்தினாலும் அந்த ரிஷிகள் அந்த ராஜாக்கள் எல்லாரும் குரு கிட்ட போய் ஞானம் இப்படிதான் படிச்சு தபஸு போய் விசாரணை பண்ணி தியானம் பண்ணி இப்படிதான் வெளியே வந்துட்டாங்க. எல்லாரும் பண்ணாங்க, தபஸ் பண்ணணும். அது எல்லாத்துக்கும் நமக்கு வழிகாட்டும், என்னென்ன பண்ணணும், நீ எந்த நிலையில இருக்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா போவே. ஓகே, அந்த நமக்கு அந்த வழிகாட்டும், அப்புறம் கைடன்ஸ் கொடுக்கும், ஸ்ட்ரென்த் கொடுக்கும், பாடி மைண்ட் அந்த உபாதில இருந்து விளங்கணும். சுவாமி சொல்லுவாரு, the first step in the spiritual path. நம்ம நிறைய நாள் சத்சங்கம் கேட்கிறோம், சாஸ்திரம் கேட்கிறோம், பகவத்கீதை கேட்கிறோம், இதெல்லாம்னா the first step practice disidentifying with the body. சொன்ன நான் நிறைய வாட்டி காலையில் எழுந்திரிச்ச உடனே இதுக்கு இருக்கிற குறையெல்லாம் நம்ம மனசு அங்கதான் போய் மாட்டிக்கும். அப்புறம் இதுக்கு எல்லாத்தையும் செய்ய வேண்டியது, எல்லாத்தையும் அது செய்யணும் ஒரு பக்கம். ஆனா தெரிஞ்சுக்கிட்டு தெளிவோட I am not the body. The first step in the connector, ABCD மாதிரி. This identification is the body. அதுக்கப்புறம் இந்த disidentification with the mind and the thought and all that. இப்படிதான் படிப்படியா சாஸ்திரம் நமக்கு வழிகாட்டும். சரி, இப்ப 24வது ஸ்லோகத்துல பார்த்தா இந்த விஷயம் எல்லாம் சொல்லிட்டு தென் அதுக்கு குரு கிட்ட திரும்பி கொண்டு போவார். இதெல்லாம் நீ அனலைஸ் பண்ணி படிக்கணும். 24வது ஸ்லோகம். பிராக்ஞஸ்தத்ராபிமானேன தைஜசத்வம் பிரபத்யதே ஹிரண்யகர்ப்பதாமீஷः தயோர்வெஷ்டி சமஷ்டிதா. கடந்த வாரம் 23வது ஸ்லோகத்துல இந்த லிங்க சரீரம் பத்தி, சட்டில் பாடி பத்தி பேசியாச்சு. இப்ப அடுத்த இங்க சமஷ்டி வெஷ்டி பத்தி தான் இந்த ஸ்லோகத்துல கொண்டு வர்றாரு. இப்ப நான் சொல்லிருக்கேன்ல, இந்த பிராக்ஞ, அதுக்கப்புறம் தத்ர அபிமானேன with the identification of the தைஜசத்வம். தைஜசன்னா with the subtle body. காரண சரீரத்தில் இருக்கிற அந்த பிராக்ஞன் சூக்ஷ்ம சரீரமான மைண்ட் புத்தியோட ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு பேரு தைஜஸ் பேரு வந்துச்சு. பிரபத்யதே, he becomes the தைஜஸ. I will go little fast because இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணதா, ஜஸ்ட் ஸ்லோகம் எல்லாம் முடிக்கிறோம் அதுக்குதான். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தோம், அந்த ஹிரண்ய கர்ப்ப
ஓகே, ஈஸ்வரனா இருக்கிறது டோட்டல் மைண்ட் ஐடென்டிபிகேஷன் பண்ணும்போது ஹிரண்ய கர்ப்ப ஆயிட்டாரு. அந்த ஈஷஹான்னு அது ஈஸ்வரனை இப்ப ஹிரண்ய கர்ப்பன பேர்ல கூப்பிடுறோம். அப்படி கூப்பிடும் போது இந்த டிஃபரன்ஸ்னாலதான் டோட்டலா சொல்லும் போது அதுக்கு பேர் சமஷ்டி, இண்டிவிஜுவலா சொல்லும் போது வெஷ்டி என்றாரு. அவ்வளவுதான். தயோகோ அது ரெண்டுத்துல ஒன்னு வெஷ்டி ஒன்னு சமஷ்டி, டோட்டல் அண்ட் இண்டிவிஜுவல். அடுத்த ஸ்லோகம் சமஷ்டிரீஷ சர்வேஷாம் ஸ்வாத்மதாதாத்ம்ய வேதனாத் தத் அபாவாத் தயோர்நேது கத்யந்தே வெஷ்டி சஞ்ஞயா. அதே விஷயத்துல இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்றாரு இந்த ஸ்லோகத்துல. சமஷ்டி ஈஷ சர்வேஷாம் ஸ்வாத்மதா தாதாத்மியம் வேதனாத். ஏன் சமஷ்டின்னு சொல்றோம்னா பரபிரம்ம சைத்தன்யமே ஒரு படி கீழே வந்தப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும்போது டோட்டல் எல்லா ஆத்மாக்குள்ள எல்லா சரீரத்துக்குள்ள எல்லாத்திலையும் சேர்ந்து ஐடென்டிஃபை பண்றதுனால அதுக்கு பேரு ஈஸ்வரான்னு வந்துச்சு. அது இல்லாதனால தத் அபாவாத் அந்த பாவம் இல்லாம அந்நேது ஆனா தனியே இந்த சரீரத்தை மட்டும் நினைச்சுக்கிட்டு ஓகே அப்படி கஷ்டப்படுறதுதான் இந்த ஜீவ வெஷ்டி ஆயிட்டான். சத்தியத்தே வெஷ்டி அப்படின்னு சொல்லப்படுறது. இட்ஸ் ஓன்லி ஐடென்டிபிகேஷன் ஒன்லி. பட் ஈஸ்வரனுக்கு இது டோட்டல் ஐடென்டிபிகேஷன் பண்ணதுனால அங்க பிரச்சனை இல்ல, ஈஸ்வரனுக்கு பிரச்சனை இல்ல. அது ஐடென்டிபிகேஷன் தான் பிகாஸ் ஆஃப் தி சமஷ்டி. ஆனா வெஷ்டில வரும்போது இந்த ஜீவனுக்கு தானே ப்ராப்ளம். இப்போ ஜீவன இஸ் த பார்ட் ஆஃப் தி சமஷ்டி ஒன்லி. அப்ப ஏன் இவனுக்கு கஷ்டம், ஏன் இவனுக்கு துக்கம்? அதாவது சொல்லுவீங்களா எனக்கு கஷ்டம் இல்ல துக்கம் இல்லன்னு? எனக்கு சொன்னம் இல்ல. இப்போ வரைக்கும் இந்த லௌகிக பிரபஞ்சத்துல இருந்துட்டு அதே பாதி இருக்கிற சம்சாரிகளான நமக்கு துக்கம் இல்லன்னு சொல்ற ஒரு மனிதன் இப்ப வரைக்கும் பிரம்மாதினாலே சிருஷ்டி பண்ண முடியல. ஏன்னா அவரே சம்சாரத்துல இருக்காரு. அவருக்கு ஆயுஷ் இருக்கு, அவருக்கு போஸ்ட் போயிடும். அவர் அந்த போஸ்டுக்கு வர்றதுக்கு அவர் பெரிய தபஸ் பண்ணி தான் வந்துட்டாரு. பாகவத மாதிரி கதை சொன்ன அப்படி சொல்லணும் இல்ல, வேதாந்தமா ஞானம் சொன்ன ஒண்ணு இல்ல. ஒரே பிரம்மன் வந்து started projecting. Now you stop projecting and go back. டெய்லி போறோம், காலையில இருந்து இவ்வளவு பண்ணி அவ்வளவு தூக்கத்துக்கு போகும்போது you are regressing, rewinding. No, தினந்தோறும் நடக்கிறதா. ஆனா எப்பவுமே நம்ம விசாரணை பண்ணி பார்க்கல, டைம் இல்ல. இதுதான் we are just falling into the wrong side. என்ன சொன்ன அனாத்ம பாவம் தியானம் பண்ணும்போது சொன்னோம் இல்லையே, அனாத்ம பாவத்துல அப்புறம் இந்த லௌகிக உலகத்திலேயே இது சத்தியம் நினைச்சுக்கிட்டு ஓடுறதுதான் அஜ்ஞானம், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ பாவனை மாறத்துக்கு அவ்வளவுதான். பாவனை மாறிட்டா யூ ஆர் இன் த ட்ரூத், யூ ஆர் ஆல்ரெடி ட்ரூத் ஒன்லி. அங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது, ஒரு ப்ராப்ளம் இல்லை. தேர் இஸ் நத்திங், ஆல் ஹேப்பனிங் ஓன்லி அட் த கிராஸ் சட்டில் பாடி. காரண சரீரத்திலும் ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிஞ்சது நமக்கு சுகத்துல. சோ இதுதான் வெஷ்டி சமஷ்டி பத்தி சொல்லி இப்போ இந்த வெஷ்டியா வந்த இந்த அதுக்கப்புறம் ஒரு ஜீவனுக்கு ஒரு வாசனை இருக்கு, அவனுடைய கர்மத்துக்கு தகுந்த மாதிரி அவனு எக்ஸ்பீரியன்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இது எல்லாத்துக்கும் சச்சத்தம் கொடுக்கூடாது, கேட்டு. ஏன்னா நமக்கு இப்போ அனுபவத்துல அப்படி இருக்கிறதுனால அது சொல்றாங்க தவிர இங்க திரும்பி வாசனா கர்மான்னு சொன்ன உடனே ஐயோ நான் என்ன பண்ணானோ. நிறைய வாட்டி நம்ம பாஸ்ட் பத்தி வரி பண்றது ரொம்பவே இருக்கும். சொன்னோம் தியானம் செய்யும் போதும் பாஸ்ட் இஸ் நத்திங் பட் தி மெமரி.
but that also will bring into the present and worry, and future is a unknown இல்ல unborn, அதையும் பிரசன்ட்ல கொண்டு வந்து வரி பண்ணிக்கிறோம். மொத்தத்துல பிரசன்ட் என்னன்னா வரி வரி வரி. ஒரு கறி பண்ணி சாப்பிட்டா பரவாயில்ல. ஓகே, so we will worry and bury ourselves. Present we are burying ourselves. இதுக்கு பேரு death every moment. Every moment we are dying when you are not destroying the present. ஆனா இப்போ சரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இவனுக்கு ஏதோ கர்ம இருக்கு அனுபவிக்கிறது. சத்தியம் ஹையர் ட்ரூத் லெவல் இப்படிதான் பேசுறோம். பட் நான் எப்படி கரையறது? வரையில 3 கிளாஸுக்கு அப்படின்னு திரும்பி அந்த பிரயத்தனம் இருக்கு. பாத்தீங்களா, அந்த அஜ்ஞானம் வந்து எவ்வளவு திக்னஸ் இருக்குன்னு. அது மேல சொல்றானே காஸ்மாஸ்ல சயின்டிஸ்ட் இது சாஸ்திரம் சொன்ன விஷயம் தான். ஒரு 14 புவனங்களுக்கு ஒரு லோகத்துக்கு இன் பிட்வீன் there is a dense darkness, ஒரு இன்சென்ட்ரிக் சர்க்கிள். அதுக்கு பேர் இவன் பிளாக் ஹோல் இப்ப சொல்றான். அதுக்கு எவ்வளவு பவர்னா ஈவன் இட் புல்ஸ் அண்ட் அட்ராக்ட்ஸ் த லைட் ஆல்சோமா. லைட்னு கூட அதை அப்சார்ப் பண்ணி எல்லாத்தையும் கிராஸ் பண்ண அந்த டார்க் ஒரு டென்ஸ் என்ன இருக்கோ தெரியல பிளாக் ஹோல். இந்த ஆவரணங்கள் பத்தி சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கேன். பிளாக் ஹோல். சோ அதே மாதிரி நம்ம அஜ்ஞானம் அதுல போயிடுங்க, ராக்கெட்ல போகாதுங்க. மைண்ட் அங்க போயிட்டு அது எப்படி இருக்கும் பிளாக் ஹோல். அங்க இல்ல பிளாக் ஹோல் இங்க இருக்கு. இந்த மைண்ட் பிகம்ஸ் சோ அஜ்ஞானம் இது எவ்வளவு கேட்டா விட திரும்பி 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 பாத்தீங்களா. அதனால திரும்பி திரும்பி கேள்வி வேற ஒண்ணு இல்ல. திரும்பி திரும்பி பாடி அங்கே ஐடென்டிபிகேஷன் வருது இல்ல. திரும்பி 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 கலாசுக்கு வா, சாஸ்திரம் படிச்சுட்டே இரு. திரும்பி திரும்பி குரு நினைச்சுட்டே இருக்கும். சாஸ்திரம் சாஸ்திரம் சாஸ்திர வாக்கியத்தினே சொல்லு. அப்புறம் மைண்ட் நிறைய அதிகம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு வரும். பாரு, வெளியில வா வெளியில வா. எவ்வளவு அதுதான் சாதனை பண்ணிட்டே இருக்கணும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இது பண்ண வேண்டி இருக்கு. சத்தியம் ஒண்ணுதான், நீ சத்தியம்னு சொல்லிட்டா சரி சார் நான் போயிட்டு வரு அப்படின்னு போக முடியாது. சில இடத்துல அப்படி பண்றாங்களாமா. ஓகே, சோகம் சோகம் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ணு போதும். நீதாதி நீதாதின்னு மந்திரம் மாதிரி கொடுக்குறாங்க. இவனு போயிட்டு சோகம் சோகம் சொல்லிட்டா போதும், தியானம் வருமா தானா? சகான்னா என்ன தெரியல, அகமன்னா என்ன தெரியல. இவ்வளவு நாள் கேட்டு நமக்கு ஒரு புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அது மந்திரமா கொடுத்துட்டு அதே பண்ணிட்டு இருந்த அப்படியெல்லாம் இல்ல. அது இல்ல உபதேசம். இனிமே வருவாரு 31வது ஸ்லோகத்துல அந்த உபதேசம் பத்தி வருவாரு, சொல்லுவார். இப்போ எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த வாசனைகள் எல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு ஜீவனுக்கு இருக்கிற இந்த பிராரப்த சஞ்சித ஆகாமி கர்ம இல்ல அதெல்லாம் நீக்கிறதுக்கு ஓகே அனுபவிக்கிறதுக்கு ஒரு இது வேணும். அதுதான் இந்த விஷயம் சொல்றார். தத்போகாய புனர்போக்ய போகாயதன ஜன்மனே பஞ்சீகரோதி பகவான் பிரத்யேகம் வியதாதிகம். ஓகே, இப்போ இந்த கிராஸ் வேர்ல்ட் இருந்தாதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது. ஓகே, ஆக்சுவலி நான் பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது வெக்தப்படுத்துறதுக்கே இந்த பாடி இருந்தாதான் தெரியறது. அந்த சட்டில் பாடியில அந்த பிரதிபம் இருந்தாதான். இப்போ தூக்கத்துல அந்த எதுவுமே தெரிஞ்சுக்கிறது தேவையில்லை, ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு கிளாஸும் தேவையில்லை. நத்திங் இஸ் ரிக்வயர்ட் பிகாஸ் தேர் இஸ் நோ மைண்ட். ஆனா இப்ப ஜாகிரதைக்கு வரும்போது we need all this தேவைப்படுறது இல்லையா? அப்போ அது தத்போகாய இந்த ஜீவர்கள் எல்லாருக்கும் உலகத்துல எத்தனையோ எல்லாருக்கும் போக அனுபவிக்கிறதுக்கு
அனுபவிக்கிறது நீங்க போகம்னா யூ ஷுட் நாட் டேக் இட் ஆஸ் தி ஓன்லி என்ஜாய்மெண்ட். போத் துக்கம் அண்ட் சுகம். போக மீன்ஸ் கோயிங் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அர்த்தம். போக தத் போகாய. தென் புனः போக்யம், அதுக்கு வஸ்து இருக்கணுமே. அதனாலதான் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கண்ணுக்கு இது இருக்கு, எல்லாத்துக்கும் வஸ்து இருக்கு. போக்யம்னா வஸ்து அனுபவிக்கிறதுக்கு. ஓகே, வஸ்து வேணும். எதுல இருந்து அனுபவிக்கணுமோ அதுக்கு ஒரு போக ஆயத்தனம் வேணும். தத்துவபோதத்துல இந்த வார்த்தை பார்த்தோம். ஸ்தூல சரீரம் என்னன்னு அவர் பெரிய ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு தத் போகாயத்தனம் ஸ்தூல சரீரம், பஞ்ச கர்மேந்திரிய பஞ்ச ஞானேந்திரிய பஞ்ச பிராணங்களோட சேர்ந்து, அப்புறம் இந்த மாம்ச ரக்த இதெல்லாத்தோட சப்த தாத்துகளோட சேர்ந்து, அஸ்தி மஜ்ஜ மாம்ச அது எல்லாத்தோட சேர்ந்து இந்த பண்டில், இந்த ஹவுஸ் பேர் தான் போக ஆயத்தனம். இந்த ஜீவ இதுல இருக்கணும். அதுக்கு ஒரு ரெசிடென்ஸ், வீடு. அதுக்கப்புறம் இதோ இந்த கர்மா அப்புறம் வாசனைகளை தீர்த்துறதுக்கு எனக்கு இந்திரியங்கள் வேணும். அப்புறம் வெளியில அது இன்டராக்ட் பண்றதுக்கு வேர்ல்டு வேணும். இதெல்லாம் எப்படி பண்ணாருன்னா நம்ம சொல்லி முடிச்சத பஞ்சீகரணம் பண்ணாரு பகவான். பகவான் பிரத்யேகமா உட்கார்ந்துட்டு அது இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிட்டாரு. மிக்ஸ் பண்ணிட்டு பஞ்சீகரோதி. அப்புறம் அதனால கிராஸ் வேர்ல்டு உருவாயிடுச்சு. வியதாதிகம் பண்ணி கொடுத்தாரு. அதுலதான் நம்ம இருக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பஞ்சீகரணம் எப்படி நடந்துச்சுன்னு நம்ம சொல்லியாச்சு. இங்க படிச்சா போதும். நான் சொன்னது அது ரெண்டா டிவைட் ஆயிடுச்சு. த்விதா விதாய சைகைகம் கைகை சதுர்தா பிரதமம் புனः ஸ்வஸ்வேத்தரத்விதீயாம்சைः யோஜனாத் பஞ்ச பஞ்சதே. எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை, கிராசிபிகேஷன் தான். ஓகே, ரெண்டு த்விதா, அப்புறம் ஒரு பஞ்சம் ஏகம் ஒரு பஞ்சமூர்த்தம் ரெண்டு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு பாதி வச்சு அது நாலா பிரிஞ்சு அது திரும்ப எல்லா வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அப்படி பஞ்ச பஞ்ச எல்லாரும் அவங்க ஷேர் பண்ணி ஈக்குவல் ஆயிட்டாங்க இப்போ. ஆனா அந்த பஞ்சபூதத்துக்கு இப்ப என்ன பேரு கொடுக்கணும்? இப்படி எல்லாம் மிக்சர் ஆயிடுச்சு இல்ல. நம்ம தான் அது ஓமம் பொடின்னா தனியா ஓமம் பொடின்னு சொல்றோம், பூந்தி என்ன பூந்தின்னு சொல்றோம். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணதால மிக்சர்னு சொல்றோம். அங்க அப்படி சொல்லணுமா? சொல்லக்கூடாதாமா? ஏன்னா எது மெஜாரிட்டி இருக்கு, பாதி ஆகாசம் இருக்குல்ல, அது ஆகாசம்னே கூப்பிடு. ஏன்னா பாதி இருக்குல்ல, மிச்சம்ல கொஞ்சம் கொஞ்சம் தானே. அதனால பஞ்ச மகாபூதங்களுக்கு அதே பேரு தான். கிராசிபிகேஷன் ஆனதுக்கு அப்புறம் கூட அதுக்கு ஏதாவது மிக்சர் பேர் இருக்கா சார்? நவரத்ன மிக்சர் பஞ்சத்தை. அதுக்கப்புறம் இதோ கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற தைரண்ட தத்ர புவனம் போக்ய போகாஸ்ரயோத்பவः ஹிரண்யகர்ப்பஸ்தூலேஸ்மின் தேஹே வைஸ்வானரோ பவேத். ஓகே, இந்த அதுக்கப்புறம் இன்னொரு லைன் இருக்கா? இங்க இல்லையே. ஓகே, அடுத்த ஸ்லோகம் சேர்த்துட்டாங்க அதுல. சரி, படிச்சு முடிச்சுட்டா போதும். தைஜசா விஸ்வதாம் யாத தேவதிர்யன்னராதயः. அவ்வளவுதான் இருக்கா? இன்னொரு லைன் இருக்கா? ஆக்சுவலி இது ஒரு ஸ்லோகம் என்னோட புத்தகத்துல. பரவாயில்ல. அத இப்போ இந்த போக்ய போக போக ஆயத்தனம். ஓகே, the experiencer
டு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ. இது எல்லாத்துக்கு அண்டாகாரம் இருக்கிற இந்த 14 புவனங்கள். அண்டம் இங்க ஸ்பிரிக்கல் ஷேப், ஓவல் ஷேப் நினைச்சுக்கணும். அங்க ஏதோ ஒரு முட்டை இருக்கு நினைச்சு கூட. இட்ஸ் இன் த ஷேப் ஆஃப் தி ஓவல், எக் லைக். அதுலதான் 14 புவனங்கள் இருக்கு. இந்த பாகவதம் பார்த்தோம். அதுல இது எல்லாத்துக்கு பேரு புவன கோஷம். புவன கோஷம் இது போக்ய போகாசிரியங்க இருந்தது. அதுக்கப்புறம் இரண்ய கர்ப்ப பேரில் பார்த்தாச்சு. இது டோட்டலா எல்லாத்தையும் சேர்த்து இந்த அண்டாக்காரம் இருக்கிறது பொருந்து. அதனாலதான் விராட்ன்னு சொன்னோம் இல்லையா. இங்க அதுக்கு பேரு கொஞ்சம் மாற்றி வைஸ்வானர் என்றாரு. ஓகே, அதனாலதான் 15வது அத்தியாயத்துல முக்கியமா அந்த அகம் பகவான் சொல்றார், அகம் வைஸ்வானரோ பூத்வ பிராணினாம். எல்லாருக்கும் வயிற்றுல பசியன்னு வருது பாத்துங்க, அது காமன். ஆனா காமன் டைம்ல வராது, ஆனா காமன். அப்போ ஒரு நாய்க்கு பசி இருந்தாலும் சரி, பூனைக்கு பசி இருந்தாலும் சரி, நமக்கு பசி, அந்த பசி அந்த பினாமினா இஸ் காமன். அது நான் தான் அப்படின்னா இன் டோட்டல் ஆஸ்பெக்ட்ல ஒன் பினாமினா இஸ் ஓன்லி ஒர்க்கிங். பார்வை டோட்டல் ஆஸ்பெக்ட்ல ஒரே தான் அந்த சக்தி. அது இண்டிவிஜுவலா வரும்போது இந்த கோலக்கத்துல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல சில பேருக்கு அந்த ஒர்க் பண்ணலன்னு அவங்களுக்கு திருஷ்டி போலாம், காது கேட்காம ஆயிடலாம். பட் தட் இஸ் நாட் த டிஃபெக்ட் ஆஃப் தி டோட்டாலிட்டி. இந்த பர்டிகுலர் பாடியில ஐடென்டிஃபை பண்ணிருந்த இந்த ஜீவனுக்கு அவனுடைய கர்ம புண்ணிய பாபத்தினால சிலதெல்லாம் அனுகிரகம் அப்புறம் பிரதிகிரகம் ஏதோ நடக்கும். அதுக்கப்புறம் இந்த தைஜஸ் பத்தி கூட அப்புறம் விஸ்வம் ஆயிட்டாருன்னு சொன்னோம் இல்லையா, நமக்கு டிஸ்கஸ் பண்ணத சொல்றார். இந்த மாதிரி இதெல்லாம் உருவாகி இப்போ now the world is ready for a jiva to experience. and இதிலே இருந்துட்டு ஓகே, நான் எதுக்கு அவரே சொல்றார் 30வது ஸ்லோகத்துல. நான் கண்டினியூ பண்றேன். இப்போ 29வது ஸ்லோகம் வரைக்கும் முடிஞ்சது எனக்கு இதுவரை. நான் இங்க அதான் ஒரு ஸ்லோகத்துல ஒரு லைன் எக்ஸ்ட்ரா இருக்கு. அது மேபி இங்க இப்போ 30வது ஸ்லோகத்துல இங்க 3 லைன் வருது எனக்கு. அது ஆயிருக்கலாம், பரவாயில்ல. குருவத்தே படிக்கிறேன். எங்க இருக்கா? குருவத்தே கர்ம போகாய கர்ம கர்த்தும் ச புஞ்சதே நத்யாம் கீடா இவாவர்த்தாத் ஆவர்த்தாம் தரமாசுதே. அதுக்கப்புறம் இந்த சரீரத்துல ஐடென்டிஃபை பண்ண இந்த விஸ்வ ஜீவ குருவத்தே கர்ம கர்ம பண்ணிட்டு இருக்கிற இங்க வந்து போகாய ஓகே அனுபவிச்சுக்கிறதுக்கு அப்புறம் கர்ம பண்ணிட்டு கர்ம கர்த்து புஞ்சதே அனுபவிக்கிறான். He is enjoying, experiencing here. எப்படி என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். இது ஏதோ அது முடிவு இருக்கா அப்படின்னா தெரியல. வரோம் போறோம், திரும்பி ஊம்புட்டு டூம்பு டூம்புட்டு ஊம்பு, ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. இறந்தவங்க எல்லாரும் பிறந்துதாகணும்ன்றார் பகவத்கீதையில. ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யோ த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச. போனவங்க எல்லாரும் திரும்பி பிறக்கணும், பிறந்தவங்க எல்லாரும் திரும்பி போகணும். நீ ஒருவேளை அப்படின்னு நினைச்சா கூட இது செகண்ட் லெவல் ஆஃப் டீச்சிங். அங்க முதல்ல ஹையஸ்ட் பொறப்பு இறப்பு பொறப்பு இல்லைன்றார். பிறக்கிறது கிடையாது, இறக்கிறதும் கிடையாது என்றார். ஆத்மா பத்தி பிரம்மனை பத்தி சொல்லி. பட் அர்ஜுனா உனக்கு இது ஒருவேளை புரியலன்னு வச்சுக்கோ. ஐ எம் கமிங் டு யுவர் லெவல். என்ன அவனும் தெரிஞ்சதோ இல்லையோ, அதனால செகண்ட் லெவல். ஒருவேளை இது இந்த சரீரம் இப்படி நினைச்சா கூட பீஷ்ம எல்லாரும் இறந்து போறான்னு பயப்படாது. அவன் திரும்பி வர போறான், போனவன் எல்லாரும் வர போறான். அதனால மொத்தத்துல என்னன்னா மரணம் பத்தி பயப்படாது. மரணமே இல்ல, மரணமே இல்ல, யாரும் மரணமே இல்ல, மரணிக்கல. சரீரம் இந்த 5 பஞ்சமகாபூதாஸ் எதுல வந்துச்சு அதுல போறது, அவ்வளவுதான். அப்புறம் யாரோ போயிட்டான் அந்த சட்டில் பாடுன்னா அது போய் திரும்பி இன்னொரு சரீரத்துல போய் அங்க ஜாலியா இருக்கும்.
ஜாலியா இருக்கும் அவங்க செஞ்ச கர்மத்துக்கு தகுந்த மாதிரி. அதனால இப்படி போயிட்டு இருக்காருன்னா இங்க வேதாந்தம் நமக்கு இதுல வெளியே வரணும் தானே நம்ம படிக்கிறோம், சும்மா கதை தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால ஒரு நதியில ஒரு பூச்சி கீட்டம் ஏதோ ஒரு பூச்சி விழுந்துச்சு தண்ணியில. அது போயிட்டு இருக்கும்போது பாப்போம் நடுல ஒரு விரல் போல வேகமா தண்ணி அங்க வெப் ஃபார்ம் ஆயிடுச்சு. அது என்ன அவங்க அங்க போயிடுச்சுன்னா மேல மேல போனா கொஞ்சம் நேரமாவது உயிரோடு இருந்து ஏதாவது பண்ணி ஒரு இலை மேல ஏற தப்பிச்சுக்கலாம். ஆனா நடுவில் போகும்போது விரல் புல வந்துச்சா வயின்னு உள்ள இழுத்துக்கும், அவ்வளவுதான் போயிடும். எவ்வளவு டெப்த் போயிடுச்சு அங்க மூச்சு போயிடுச்சு. சரியான்னு சொல்லிட்டு மேல வந்துச்சுன்னா திரும்பி போன்னு இன்னொரு வந்துடும், விரல் பூல் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆவர்த்தனம்னா விரல் போல். அது மாதிரி இந்த பூச்சி எப்படி அதுல விழுந்து அப்புறம் தப்பிச்சு முடியாம அப்படியே தவிச்சுட்டு இருக்கோம் ஒரு நதி ஜலத்துக்குள்ள. அந்த மாதிரி இந்த ஜீவன் இந்த சம்சாரத்துல சரீரத்துல வரா, ஏதோ பண்றான், இறந்து போறான், திரும்பி வருவான், இப்படிதான் போயிட்டு இருக்கு. திரும்பி வருது யாருக்கு தெரியலன்னு கேட்க கூடாது. சாஸ்திரம் அதெல்லாம் அதுக்கு சாஸ்திரத்துக்கு தெரியும். இப்ப இங்க லாஜிக்லாம் எனக்கு தெரியலையான்னு கேட்க கூடாது. அப்போ முடிவு இருக்கா? முடிவு இருக்கு. இப்படி இதை சொல்லிட்டு அப்புறம் எங்க எல்லாரும் பூச்சி மாதிரி அப்படி தள்ளிட்டு ஜலத்துல அதுக்கு இல்ல, வெளியில வரலாம். விரஜந்தோ ஜன்மனோ ஜன்மா லபந்தே நைவ நிவ்ருதிம். அதனால ஒரு ஜன்மக்கு அப்புறம் இன்னொரு ஜன்மா வந்துட்டே இருக்கு, ஏதோ ஒரு ஜன்ம வந்துடும். இதுல நிர்வൃத்தி விடுதல் இருக்கிற மாதிரி தெரியல லபந்தே. இட்ஸ் நாட் கெட்டிங் லிபரேஷன் ஆஃப் தி விடுதல் இல்லை. அதனால இங்க வரைக்கும் இப்ப இந்த ஜீவனுடைய விஷயம் சொல்லியாச்சு. சிருஷ்டில இப்படி வந்து அதுக்கப்புறம் என்ன சார் அப்ப ஏதாவது வழி இருக்கான்னா now only is going to take up the other aspect of the topic. Yes, இருக்கு. இந்த சம்சார சக்கரம் இந்த மாதிரி இருக்கிற இந்த துக்க பூயிஷ்டமான சார் உண்மையில உலகத்துல துக்கம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவீங்களா? ஆமா, துக்கம் மட்டும்தான் இருக்கு, சுகம் இருக்கிற மாதிரி தெரியுது. நான் சொல்லல, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இருந்தாரு. துக்காலயம் அசாஸ்வதம் லோகம், கடவுளே சொல்றாரு. This is the asylum of the all dukkam. Ashashvatam also temporary. பாரன்றது துக்காலயம் அசாஸ்வதம். அப்போ இதுல நீ விடுதலை வரணும்னு இந்த அஜ்ஞானத்துல வெளியே வரணும். இது இருக்கா, உண்மையா, எனக்கு இருக்கா, இது எனக்கு வேணுமா? விடுதலை பத்தி அப்புறம் அடுத்த ஜென்ம பத்தி தெரியல நீங்க. அதனாலதான் சாஸ்திரம் அடுத்த ஜென்ம பத்தி கூட பேசாது, பேசும். ஆனா உனக்கு இங்க இப்போ இந்த சரீரத்தில் இருக்கும் போதே நீ ஜீவன் முக்தன் ஆயிடணும். இந்த துக்கம் மனசு சரீரம் படுத்துறது எல்லாத்தையும் தாண்டி நீ சாட்சி சைத்தன்யம் சொல்லி அகம் பிரம்மாஸ்மி அனி அனுபவம் இங்க வரணும். இதெல்லாம் டெத்துக்கு அப்புறம் பேசுறது கிடையாது. ஏன்னா டெத் இல்லைன்னு சொல்லும் போது அப்புறம் என்ன இருக்கு? இருக்கிறது சட்டம் தான். நீ இப்போ ஆனந்த ஸ்வரூபம் தான், அது உணரு, அப்படி இருன்றான். அதுதான் ஞானம். தவிர கதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் அடுத்த ஜென்மத்துக்கு தள்ளி போடுறதுக்கு அப்புறம் நீ இன்னும் பண்ணு, அது பண்ணு, பிராயச்சித்தம் பண்ணும், பண்றதுன்னா பண்ணிட்டே இருந்துடுவேன். பட் ஸ்ட்ரெயிட் யூ கம் டு த ஞானம், தட்ஸ் ஆல். ஏன்னா விடுதலை அங்கதான் இருக்கு, வேற பரிகாரம் இல்லை. This is happened because of the ajnana. You replace the ajnana, remove it by the jnanam, that's all. But பொதுவா பலது தேடுறோம் தவிர ஞானத்துக்கு வர மாட்டாங்க. அதுக்குதான் சொல்றாரு, வெரி ரேர் சத்கர்ம பரிபாகேனா கருணாநிதி நோத்ருதாக பிராப்ய தீரதருச்சாயாம்
விஸ்ராம்யந்தி யதா சுகம். அந்தந்த ஜீவன் செஞ்ச சத்கர்ம பரிபாகம், அவன் ஏதாவது நல்ல சத்கர்ம பண்ணிருந்தா ஓகே, அவனுக்கு வாழ்க்கையில ஒரு கருணாநிதி, கருணையோட நிதியா இருக்கிற அந்த சத்குரு அவனுக்கு லபிச்சு, ஓகே, அந்த கருணா அப்படின்னா யாரோ somebody is helping and catching hold of your hand and lifting and relieving, உன் ரெஸ்கியூ பண்றான அந்த மாதிரி கருணாநிதி. இங்க என்ன அத குரு பேர் சொல்லாமே பகவானுடைய கிருபை, கருணாநிதி இங்க ஈஸ்வர கிருபை, ஏதோ ஒரு கிரேஸ் அனிதி. இது எப்படி ஒர்க் பண்ணும், எங்க இருந்து வருதுன்னா நம்ம செஞ்ச சத்கர்மத்தினாலதான். இல்லன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது காதுக்கே வந்து சேராது, இதுல ருச்சே வராது. இப்படி ஒண்ணு இருக்கா, இப்படி சரீரத்தில் இருக்கும் போதே இந்த இதுல வந்து நான் ஆனந்த ஸ்வரூபம் உணர்ந்து ஜீவன் முக்தனா இந்த சரீரத்திலே அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. யாராவது சொன்னா அவங்க எல்லாரும் அப்படி சுவாமி வேஷம் போட்டுக்கிட்டாங்க நினைவான். துரியோதன் சொன்ன இல்ல கிருஷ்ணன், ஏய் பிளாக் மேஜிக்ல காட்டாத எனக்கு கேட்டான் கிருஷ்ணன். அப்படி இருக்கிறவனுக்கு எங்கதான் புரிய போறது? அதான் நீ எங்க ஒரு இடத்துல சரண்டர் ஆகணும். அந்த சரண்டர் ஆகிறது ஒரு వ్యక్తిக்கு இல்ல, உன்னுடைய ஸ்வரூபத்துக்கு தான் நீ சரண்டர் ஆகிற. அதனால சச்சிதானந்த ரூபா குரு சரணம் என்றோம். உன்னுடைய ஆத்ம பக்கம் நீ பார்க்கணும், நான் ஆத்மனை தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நான் பார்ப்பேன் தெரிஞ்சுக்குவேன், நீ அது பக்கம் திரும்புற பாரு, அதுதான் குரு சரணம். ஆனா அது உனக்கு புரிய வைக்கிறது வெளியில ஒரு వ్యక్తి ரூபத்துல ஒருத்தர் வரணும்னால அது ஈஸ்வர கிருபா குரு கிருபனால நம்ம செஞ்ச சத்கர்மத்தினால சத்கர்ம பரிபாகேன அது பரிபக்குவமானதுக்கு அப்புறம் தான் இந்த கருணனேது பகவானுடைய கருணை வந்து நமக்கு இந்த பிரம்ம வித்யனை கேட்கறதுக்கு பாக்கியம் கிடைக்கும். நாட் அதர்வைஸ். டோன்ட் டேக் சோ சிம்பிளி அண்ட் டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட் தட் ஜஸ்ட் ஐ காட் இட் லைக் நினைக்க வேண்டாம். Have that full gratitude towards the ஈஸ்வரா. உங்க ஆத்மா மேல கிருபை இருக்கு, ஆத்மாக்கு கிராட்டிடியூட் சொல்லுங்க, ஈஸ்வரனுக்கு சொல்லுங்க, குருவுக்கு சொல்லுங்க. எல்லாம் இவ்வளவு கிருபை இருந்தாதான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியமே கிடைக்கும். அது சொல்லி அப்படி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் இவனுக்கு? இந்த நதியில போறான் இல்ல இந்த பூச்சி, அவனை தூக்கி அது அவன் உயிர் இருக்கும் போதே அது தூக்கி இங்க போட்டா என்ன உயிரோட அப்படியே போனா திரும்ப அடுத்த ஜென்மம் தொடங்கும். அதனால நெவர் போஸ்ட்போன் அபவுட் த ஞானம். ஓகே, ஐ ஹாவ் டு அட்டைன் இன் திஸ் லைஃப். இந்த சரீரம் போறதுக்கு முன்னாடி ஓகே, எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தெஜச்சந்தே கலேவரம். யார் யார் எந்தெந்த பாவத்தோட அவங்க சரீரம் விடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஜென்மத்துல அவங்க சரீரம் எடுப்பாங்க, எடுக்கும். அப்ப இறக்கும் போது எனக்கு சரீரமே நான் இல்லைன்னு பாவனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் பிரம்மன் பிரம்மன் சொல்லி பிரம்மன்ல இருப்பேன், திரும்பி சரீரத்துக்கு போக மாட்டேன். பகவான் ரொம்ப கிளியரா சொல்றாரு. அதனாலதான் நமக்கு ரிலிஜன்ல இங்க அட்லீஸ்ட் அந்த வயசானதுக்கு அப்புறம் போறான் அவனுக்கு முடிஞ்சல இந்த சரீரம் போறதுன்னா அட்லீஸ்ட் ஸ்ரீராம ஜெயராம் அப்படி ஏதோ ஒன்னு அந்த ஈஸ்வரன் லிங்க் பண்ணி விட்டுட்டா அதே சொல்லிட்டு நல்ல கர்மம் இருந்தா இன்னும் நல்ல இடத்துல போறோம், சீக்கிரம் முக்தி அடைவான் இந்த ஜென்மத்துல பண்ண. பட் எல்லாருக்கும் அந்த வழி காட்டி கொடுத்தாங்க இங்க. இப்ப அதே வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் ஓகே, வயசானதுக்கு அப்புறம் ஆப்டர் தட் வாட் அவங்களுக்கு பகவான் நாமம் இல்ல, பகவான் நாமம் இப்படி சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. அதனால பிளாங்க் என்ன பண்றது தெரியாது. நம்ம எல்லாருக்கும் ஏதோ அந்த வயசாயிடுச்சு முடியலன்னா ஏதோ நாம சொல்லிட்டே அப்படியே சொல்லிட்டேன்னு நம்ம படகப்படுத்துக்கிறோம். அட்லீஸ்ட் லெட் அஸ் லீவ் த வித் த தாட் ஆஃப் தி டிவைன். அதே பெரிய கஷ்டம், அது நடந்தாலே பெரிய பாக்கியம். அதனாலதான் அதெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடியே as quick as possible try to abide in the gnana, work for it, you have to work hard. ஈஸ்வர கிருபை தானே சும்மா வராது. எவ்வளவு பண்ணிதான் வந்துட்டோம். இப்போ now we are understanding, இன்னும் இப்போ ஒர்க் பண்றோம், புரிஞ்சுக்கிறோம். then ஈஸ்வர கிருபா becomes full fledged. ஆனா போஸ்ட்போன் பண்ணக்கூடாது.
அதுக்கு குருவுடைய சாநித்தியம், சத்சங்கம். சோ அதுக்கப்புறம் அது கொண்டு வந்து ஒரு மரத்து கீழே அப்படி விசிராந்தியா, சருட்சாயான்னா ஒரு மரத்துக்குள்ள வந்து விசிராந்தி மூச்சுவாங்க. அப்பா உயிர் வந்துச்சு. அப்போதான் அது சத்குரு கிட்ட இந்த சாஸ்திரம் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஏன் சத்சங்கத்துல அப்படி ஒரு ஆனந்தம், நிம்மதி, சாந்தி வருது. மகாத்மன் கிட்ட போன சாந்தியா இருக்கு. ஏன்னா we are feeling relieved. நமக்கு இருக்கிற கஷ்டத்தின் எல்லாத்தையும் அது ரிலீவ். அவங்க they care for us by words or by seeing or anyway the presence. அவனுக்கு அப்ப விஸ்ராமியதி அப்படி அது அப்ப சுகம். Now he feels I am relieved because of the Upadesha, Guru's grace and the teaching. And அப்படியே நீ ஒரு உதாரணத்தோட சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல அப்படி எல்லாம் ஜஸ்ட் ஒன்னு வெளியில போட்டா மட்டும் உனக்கு வர, வெளியே போடுறது என்ன அர்த்தம் என்ன, இங்க தண்ணியில வந்து வெளியே போட்டாச்சுன்னா உபதேசமவாப்யைவ ஆச்சார்யா தத்வதரிசினஹ பஞ்சகோஷ விவேகேன லபந்தே நிர்வృతిம் பராம். பராம் நிவృతిம், ஆத்யந்திக நிவృத்தி, சுகம் அண்ட் அல்டிமேட், தட்ஸ் ஆல் சொன்னமே. அது வந்து லபந்தே, அவனுக்கு வருமா எப்போ உபதேசமேவ உபதேசமவாப்ய ஏவ. அது பாருங்க, ஏவான வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். Only you go to the teacher and serve and be there for many years and keep on learn, listen what Guru Upadesham pandrar. Upadesham, very important word. Okay, இன்னைக்கு கொஞ்சம் 2 minutes time. Upa means இதுக்கு முன்னாடி சொல்லிருக்கோம் nearby. திஷதி, எந்த பக்கம் நீ போனா உனக்கு இந்த பராம் நிவృతిம் லபதே. ஓகே, ஆதி காட்டுற குருவா இருக்கணும். உபதேசம் அதே, நாட் ஏதோ ஒரு மந்திரம் சொல்லிட்டாருன்னு இல்ல. மந்திரம் நல்லதுதான், ஆனா உபதேசம்னா which takes you near to your own source. உப means nearby, தேசம்னா இடம். அப்படி take you to the source. What are you? அது கண்டுபிடி. Then everything dissolves. All problems never solve. There is no problem at all, only they will dissolve. அதுதான் உபதேசம். அதி பத்தி யாராவது பேசினா அவர் தான் ஆச்சாரியா. 2 வார்த்தை உபயோகப்படுத்திருக்கு. உபதேசம் போகாம அபதேசம். அபதேசம் you are going away from yourself. இதுதான் லௌகிகமாவே விஷயம். மனசு வெளியிலே போயிட்டு இருந்தா keep on giving importance to my profession, my family, my body, my surroundings, my relatives, all this keep on doing. There is no nivruti. There is no nivruti. More and more, and it adds a burden to the mind only. You just be with them, but don't get entangled. அப்படியே ஒட்டி ஒட்டாத மாதிரி இருந்துட்டு இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டிரான்சாக்சனுக்காக ஏதோ எனக்கு கர்ம பிராரப்தம் நடந்துட்டு இருக்கு. பட் இட் இஸ் நாட் relevant to me. Inside heart of the heart, it is not relevant to me. இது சாதகன் சொல்லிக்கணும், அவ்வளவுதான். இது ஒரு டிராமா, இது ஒரு இது. Nobody is not wife, nobody is not husband, nobody is not children, nothing. It is only அவங்க கர்மத்துக்கு இந்த ஜீவன் இங்க போற இதெல்லாம் டிரான்சாக்சன் பண்ணிக்கணும். Then why you hold on? Why you develop the so much attachment? அதனால ஏதாவது இருக்கு. நம்ம எது மேல அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டோமோ அது ஏதாவது நமக்கு வந்து பர்மனன்ட் ஒரு ரிலீஃப் கொடுக்கறதா? Attachment annaave there is dukkam, because any time that will get detached, any time, any things and possessions, Swamiji says possessions and people, but then keep them just as well, look them as Ishvara. In Virat Swarupathil idu onnu and the drama, my job is what I am at the source in real. Appadi acharyan moolama
இந்த ஆச்சாரியன்னு ரெண்டு வார்த்தை உபயோகப்படுத்துறாரு. ஒன்னு வந்து who teaches only Shastra. Maybe people are not interested. That's why everybody won't come to Shastra. Everybody interested. ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க, கொஞ்சம் ஜாதகம் பார்த்து சொல்லுங்க, என்னென்ன கிரகங்கள் எத்தனை இருக்கு. அத்தனை கிரகங்கள் இல்ல, ஒரே ஒரு கிரகம் துராகிரகம் இருக்கு. என்ன துராகிரகம்னா நான் பாடி நினைச்சுக்கிறேன், இத துராகிரகம். அது விட்டுடு எந்த கிரகம் இல்ல, எந்த கிரகம் இல்ல. ஆனா நம்பணுமே, நம்ம அவ்வளவு அதுல அட்டாச்மெண்ட் வச்சிருக்கோம், அப்சஷனா இருக்கிறோம். தட்ஸ் ஆல். அவங்களுக்கு டைம் ஆகும். டைம் முடிஞ்சு பரிபாக்கமானவங்களும் வந்து கேட்பாங்க, கேட்டவங்களுக்கு கரையிடுவாங்க. அந்த மாதிரி ஆச்சாரியர் அப்புறம் அந்த தத்துவதர்ஷினா இருக்கணும். இது நான் அப்புறம் எலாபரேட் பண்றேன். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு கிட்ட போனோன்னு முண்டகோபனிஷத்துல படிச்சோம், பாத்தீங்களா? அது ரெண்டு தான் ஆச்சாரியா பிளஸ் தத்துவதர்ஷினான்னு அர்த்தம். சில வாட்டி அதான் சொன்ன அன்னைக்கு அப்படி கடிக்கலன்னா கூட எது அட்லீஸ்ட் நமக்கு விஷயம் சாஸ்திரத்துல சொல்லி கொடுக்குறாங்களே, அதே இருந்தா போதும். அதனாலதான் we need not to judge the சாஸ்திரத்துல சொல்லி கொடுக்குறோ இவரு பிரம்மஸ்தனையோ அப்புறம் சோத்ரியா ரெண்டுமா ஒன்னா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு சாஸ்திரம் கடிக்கிறதா சிரவணம் பண்றதுக்கு. ஏன்னா we are not, you cannot judge also. We cannot judge, we should not judge. அப்போ அதனால வாழ்க்கையில சில பேருக்கு நிறைய பேர் சந்திக்க வேண்டியிருக்கு, நிறைய ஆச்சாரியர்கள்னு. அங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம், இங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம், அப்படி எப்படி படிப்படியா முன்னாடி போறோம். எங்குமே மாட்டிக்கூடாது. there is no obsession. Any real Sadguru, he never makes you to tie up to something and make you slave or shishya. இதெல்லாம் கிடையாது. keep on go, learn and evolve, that's all. அப்படிதான் உண்மையான சத்குரு இருப்பான், ஞானிகள். அது நம்ம பிரயத்தனம் பண்ண பண்ண நம்முடைய சத்கர்மா கிருபா எல்லாம் சேர்ந்து it will lead us. We will continue further. Panchakosha Vivek adella varum. Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnamevavasishyate. Om Shanti Shanti Shanti. Om Shri Gurubhyo Namaha. Hari Om. Hari Om Tat Sat.